அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகிய துவா தான் பார்க்க போகிறோம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். தொழுகைக்கு பிறகு யார் சுபஹான் அல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, நூறாதாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நூறாதாக ஓதுறாங்களோ கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். பொருள் பார்த்திங்கன்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது, அவனே எல்லாவற்றுக்கும் வலிமை உடையவன். விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒருவர் 100 முறை யார் இந்த துவா ஓதுறாங்களோ 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்குமா. மேலும் அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுமா மலக்குமாருங்க கையால். அல்லாஹ் தஆலா கூறுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த துவா ஓதுறதுனால சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கணக்கில் இருந்து அவர் புரிந்த 100 தீமைகள் மன்னிக்கப்படுமா. மேலும் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானின் பாதுகாப்பிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்குமா, தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமா. மேலும் அவர் புரிந்த சிறந்த நற்செயல்கள் எவராலும் செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா கூறுறான்.